வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ரிமோட் கிட்டில் பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூ. இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கிங்க. அப்படியே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணியிருக்கோங்கிறத ஒன்று பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இதில் சப் வால்யூமு ஃபங்க்ஷன் ரெண்டே கண்ட்ரோல் இருக்கும். பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபீஸு, இது டிஎம்கே சாக்கெட். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனுக்கு ஃபேன் கொடுத்துருக்கோம். இது டிஜிட்டல் இன்புட்டு, ஆப்டிக்கலு, கோஆக்சியலு, ஏஆர்சி. இது நம்ம நார்மலாக ஆக்சி கொடுக்கறதுக்கு. இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்டீரியரு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயரிங்லாம் பார்த்துருங்க. நம்ம ஒயரிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணுறோம். எல்லாம் ஒயருக்குமே ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க 6 இன்ச்சு பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கரு, ஒரு 10 இன்ச்சு ஊஃபர் போடுறதா சொன்னாங்க. ஹால் சின்னது தான், நமக்கு வால்யூம் கேட்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கத்த வேண்டாம் அப்படின்னாரு. அதனால் இது போதுமானதாக இருக்கும். அதனால் நம்ம 2050யும் 2 டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருக்கோம். இதில் 24024 5 ஆம்பியரு டிரான்ஸ்ஃபார்மர், ஃபியூர் காப்பரு. இது பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் போர்டு. ஒயரிங் பாருங்கள், பக்காவாக எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டை ஆன் பண்ணால் ரொம்ப கத்தாது. இதில் ஒரு 28 பாயிண்ட் தான் உங்களுக்கு வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஓரளவுக்கு மைல்டாக பாடும். அதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் வால்யூமை ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சமையலறையே நான் சக்கரையா, இந்த ஆம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அம்மி நாய்ஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு இப்போ ஓடிட்டுருக்கிற ஃபேன் சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு மைல்டாக கேட்கும். மற்றபடி எந்த ஒரு ஸ்பீக்கரில் அம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஓரளவுக்கு அம்மிங் எதுவும் வரக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுங்கிறத கொஞ்சம் நீட்டாக தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு ரிமோட் கிட்டில் வேணாலும் சரி, இல்லை உங்களுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர் வேணாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸாக எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். இதில் பார்த்திங்கன்னா ரிமோட் தனியாக வந்துடும். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதிலே வந்துடும். உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏ மோடுன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாங்ஸு கேட்குறப்ப இது நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி நம்ம என்ன மோடில் வச்சோம்னா ஒவ்வொரு 4-5 மோடு வருது. அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சாங்ஸு கேட்குறப்ப நல்லாயிருக்கும். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் தனியாக வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்கள் கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரு கீழே கொடுத்துருக்கேன்.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.